வணக்கம் பவித்ரா. இந்திய வங்காளதேசம் இடையிலான டெஸ்ட் தொடரானது நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெற உள்ள இந்த தொடரானது இரண்டாவது நாளாக இன்றும் போட்டியானது 9:30 மணி அளவில் துவங்க இருக்கிறது. நேற்றைய தினமே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த டெஸ்ட் தொடரை காண வந்திருந்த நிலையில் இன்றும் இரண்டாவது நாளான இன்றும் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது டிக்கெட் வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த டெஸ்ட் தொடரானது 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பைக்கு இந்தியாவை எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான தொடர் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இந்த தொடரானது பார்க்கப்படுகிறது. டிக்கெட்டுகள் தினமும் காலை 7 மணி முதலே விற்பனை துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 7:30 மணி அளவில் டிக்கெட் விற்பனையானது துவங்கியது. அதன் அடிப்படையில் இன்றும் 7:30 மணி அளவில் டிக்கெட் விற்பனையானது துவங்கியிருக்கிறது. இந்திய வங்கதேசம் அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கிய நிலையில் இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இந்த அணியின் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட பின்னர் நேற்றைய தினம் போட்டியானது துவங்கியது. நேற்றைய தினம் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருந்த நிலையில் போட்டியின் தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் இன்றும் போட்டியானது நடைபெற இருக்கிறது. அதன்படி இந்திய வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டி நடைபெறும் ஒவ்வொரு நாளுக்குமே தனித்தனியாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசானது தெரிவித்திருந்தது. இதன்படி டிக்கெட்டுகள் தினமும் காலை 7 மணி முதல் கவுண்டரில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 200 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 200 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை டிக்கெட்டுகளானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. FGH அப்பர் ஸ்டாண்ட் வரிசையில் ஒரு டிக்கெட் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. IJK லோயர் ஸ்டாண்ட் வரிசையில் ஒரு டிக்கெட் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல KMK டெரஸ் வரிசையில் ஒரு டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலை 4 மணி முதலே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட ஏராளமான ரசிகர்கள் டெஸ்ட் தொடரை காண்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 7:30 மணியளவில் டிக்கெட் விற்பனையானது துவங்கிய நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் கூட ஏராளமான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் டிக்கெட் வாங்குவதற்காக குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரையில் அனைத்து ரசிகர்களும் தீவிர எதிர்பார்ப்புடன் டிக்கெட் வாங்குவதற்காக நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போட்டியானது அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு நடைபெற இருப்பதால் 3 நாட்களுக்கு போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த 3 நாட்களுமே தனித்தனியாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இரண்டாவது நாளாக இன்றும் டிக்கெட் விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. இந்த மேட்சை பொறுத்தவரையில் இரு அணிகளுமே தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் நேற்று போட்டியானது துவங்கியது. இரண்டாவது நாளான இன்றும் டிக்கெட் விற்பனையானது அதிகமாகி இருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் டிக்கெட் வாங்கி சென்று இந்த மேட்சை ரசித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றுமே ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட் வாங்கி போட்டியை காண்பதற்கு தயாராகி வருகின்றனர். நன்றி மாயா. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கும் சூழ்நிலையில் ரசிகர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் இங்கே வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பார்த்தா எப்பவும் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் லைனுக்கு வந்தோம்னா 7 மணி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்கிங் வசதி தான் இப்போதைக்கு கிடையாது நம்மக்கிட்ட. நம்ம தனியாக இப்போ பைக்கில் அங்கேருந்து அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி வரோன்னா பைக் வசதி கிடையாது. பைக் வசதி மற்ற பார்க்கிங் இருந்துச்சுன்னா எங்களுக்கு யூஸ். இன்னும் பசங்க நிறைய பேர் வருவாங்க பார்க்கறதுக்கு. இப்போ 200 எடுத்துருக்கோம். மேபி ரெண்டுமே ஒரே டைமில் தான் இருக்கும். லோயருக்கும் அப்பருக்கும் ஒரே டிஸ்க் தான். பரவாயில்ல, இது ரொம்ப கம்மி தான். TNPSC நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்க்கிங் வசதி கிடையாது எந்த இதுலையுமே. பார்க்கிங் வசதினா நிறைய பேர் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே ஆல்ரெடி வாட்டர் பாட்டில் எதுவும் அலோவ் கிடையாது. உள்ளே போயிட்டு வாங்கினால காஸ்ட் அதிகம் நம்மளுக்கு. மெயினாக அஸ்வின் தான். ஆமாம், நேற்று கம்பெனியில் இருந்தோம். எல்லாருமே யூடியூப்பில் அதில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜட்டு தான் இன்னைக்கு மெயின். இவங்க 2 பேர் ஆனால் சேஸ் ஒரு 450 மேபி அதெல்லாம் வந்துச்சுன்னா மேபி இந்தியா இன்னைக்கு முடிஞ்சிடும்னு பார்த்தோம். முடிஞ்சுன்னா நாங்கள் எல்லாரும் பிளேஸ் கிரவுண்டுக்கு வந்துடுவோம். விராட் கோலி இவங்க எல்லாம் கொஞ்சம் பிளேயிங்க்கு வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் பார்க்கிங் தான் இல்லை. பார்க்கிங் கொடுத்தாங்கன்னா நிறைய பப்ளிக் வருவாங்க வெளியே. 6 o'clock வந்துட்டேன். ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். இப்போலாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். நேற்று வரல, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் 200 rupees. 1 hour வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு இன்னிங்ஸ் வெற்றி பெறும் நான் பார்க்குவோம். எப்படியும் ஜடேஜா செஞ்சுரி அடிப்பார் இன்னைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.